தான் வந்து மைண்டுக்குள்ளே வர்றது, எனக்கு புருஷன் சரியாக வந்து கவனிக்கலை, அப்போ நான் இன்னொரு ஆண் நான் தேடுறேன். எனக்கு வந்து பொண்டாட்டி சரியாக கவனிக்கலை, நான் அப்போ இன்னொரு பெண் வந்து நான் தேடுறேன். ஸோ இதுதான் வந்து எல்லாத்துலவும் இங்கே வந்து நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, ஓவரால் என்டையராக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நடக்குது. எல்லாத்துடையுமே ஏன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக நடக்க காரணம் என்ன? இங்கே வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ஹைலைட் பண்ணுறாங்க நிறைய. ஏன்னா ஃபோக்கஸ் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க நிறைய நேமிங் இருக்கலாம், நிறைய இது இருக்கலாம். அப்போ வந்து அவங்களுக்கு பிரபலமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ரீச் பண்ணுறாங்க. இப்போது இது இல்லாமலே வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா பூர் பீப்புளாக இருக்கட்டும், அவுட் சைட் நீங்கள் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறையவே நடக்குது இந்த விஷயங்கள், நிறைய வெளியில் தெரியல அப்படின்றத சொல்லலாம். இப்போ நியூஸுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எது நடந்தாலும் ஈஸியாக வந்து அதை ரீச் பண்ணுறீங்க. அது வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவிலவும் நீங்கள் வந்து இமீடியட்டாக அதான நியூஸ் எல்லாமே வந்துடுது. பட் எங்கேயோ நடக்கிறது நான் சொல்கிறேன், இப்போ தெருவில் எங்கேயோ நிறைய பேருக்கு இதே பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் ஏன் மீடியாவில் வரல? இது மீடியாவில் வர்றதுனால தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வருதுன்னு சொல்கிறோமே நம்ம. பட் நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ நாட் எவ்ரிபடி கெட்டிங் இட். The Chennai Silks in Mega Summer Sale.